பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, ஆனால் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார் என்று சங்கீதம் 5:18 வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன் நீதிமான்களோடு ஆண்டவர் வாசமாக இருக்கிறார், அவங்க வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார்னா அவங்க கூட வாசமாக இருக்கிறார். இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்க கண்டேன் என்று யோவான் பார்த்தது போல அவருடைய பிள்ளைகளோடு அவர் வாசமாக இருக்க விரும்புகிறார். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களோடு கூட அவருடைய ரகசியம் இருக்கிறது அப்படின்னு நீதிமொழி 3:32 வாசிக்கிறோம். நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறதுனா நீதிமான்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. உபாகமம் 33:12 மோசே பென்யமீனை குறித்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிச்சார். அதில் பென்யமீன் கோத்திரத்தை பற்றி என்ன சொல்றாருன்னா, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். அல்லேலூயா. அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். நீதிமான்களோடு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறதுனா வேற ஒன்றும் பெருசு இல்லை. அவரோடு தங்கி இருக்கணும். அவரோடு தங்கி இருக்கிறான், அவரை கர்த்தரே அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ள வாசமாயிருப்பார். ஏன் நீதிமானுடைய வாசஸ்தலம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அப்போ அவருடைய பிரசன்னம் அங்கே வரும்பொழுது என்ன நடக்கு? ஏசாயா 60:19 நம்ம 18 வாசித்தது போல ஆவியானவர் நம்ம குடும்பங்களில் அசைவாடும் பொழுது, ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஏசாயா 60:18 இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசலை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. அவர் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருந்து என்னாலும் காப்பாற்றுவார். என்னாலும் காப்பாற்றி என்ன செய்வார்னா, அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்படாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பார். இன்னும் சங்கீதம் 144 பார்த்தோம் அப்படின்னா, சத்துரு உட்புகுதலும் குடியோடி பகுதலும் இராது அப்படின்னு சொல்கிறாரு. ஆவியானவர் தேவ பிரசன்னம் குடும்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். ஆகவே நீதிமானோடு அவருடைய ரகசியம் இருக்கிறதுனா, பென்யமீன் போல கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அவரோடு தங்கியிருப்போம். அவரோடு சுகமாய் தங்கியிருக்கும் பொழுது அவர் எந்நாளும் நம்மை காப்பாற்றி நம்முடைய எல்லைகளுக்குள்ள அவர் வாசமாயிருப்பார். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 6:11 பார்க்கும்போது, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார்னா, அவரோடு வாசமாக இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் அவன் வீட்டில் இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள், கர்த்தருடைய கற்பலைகள், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளித்த கோல், இது 3ம் நம்முடைய குடும்பத்துக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேதனுடைய வசனத்தை நாம் வாசித்து அதை கைக்கொள்ள நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். 2வது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த சகல உபகாரத்தாய் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்னது போல துதிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணுகிற, ஆராதிக்கிற ஒரு அனுபவம். 3வது,
ஆரோனுடைய துளிர்த்த கோல் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களோடு ஒரு ஐக்கியம் வைத்து அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும், அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவனை பெருக பண்ணுவார், அவனை பாதுகாப்பார், அவனுடைய எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருந்து அவனை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே நீதிமான்களாகிய நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அவரோடு தங்கியிருப்போம், அவரோடு கூட வாசமாயிருப்போம். கர்த்தர் நம் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.